சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பேனில் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், மிளகு, கசகசா போட்டு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ சிக்கனை அது கூட ஆட் பண்ணி அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைங்க. வேக வச்சதும் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும்.